2 மணி நேரமாக இந்த காட்டுக்குள்ளே எதாவது கிடைக்குமான்னு நான் தேடிட்டு இருக்கேன். பூச்சி பல்லியோ சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றும் பேர் கிரில்ஸ் கிடையாதுங்க. நான் உங்கள் சாம் கிரில்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக வரேன். ஸோ மறுபடியும் கேமராமேன் விழுந்துறாதீங்க. அம்மா எவ்வளோ பெரிய பள்ளம். மாற்றி கேமரா. இந்த சாம் கிரில்ஸ் மட்டும் இதை சொல்லாமல் இருந்திருந்தாரு. நான் ஐர்பண்டா சிக்கன் கிரில்ஸு. நம்ம இப்போ வந்து சாப்பாடு தேடணும் நண்பர்களே. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது புரதச்சத்து ABCD அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் இன்செக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். கம்பளி பூச்சி பிடிச்சி சாப்பிட போறேன்னு சொன்னீங்க, அது வேணாட்டீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. வாங்க போலாம். பாருங்க சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கரடியோட கால் தடை இருக்கு பாருங்க. இந்த மரத்தை அதுதான் உடச்சிருக்கணும். அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க, இது ஏதோ புயல்ல உடந்த மரங்க. காமெடிங்கிற பேரில் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா செம காமெடியாக இருக்குதுங்க. இது நம்ம மைண்ட் வைஸ்ன்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறோம். சத்தமாக பேசிட்டு போல இருக்கோம். நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எனக்கு கேட்கட்டும். ஆனால் டவர் கீழே விழுந்துச்சு, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. வீட்டில் வீடியோவில் விழுந்துச்சு. உங்களுக்கு இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் நண்பர்களே. வாங்க இது பாருங்க. இது பார்க்குற 3 அண்ணாச்சி பழம் மாதிரியே இல்லை? ஆமாங்க. வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னோட 20 வருஷம் ட்ரைனிங் ஆஃப் ஜப்பான் மிலிட்ரியில் எனக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? வாவ், அண்ணாச்சி பழம். ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்தது அண்ணாச்சி பழம் தான் கேமராமேன். ஆமாம் கைஸ், இது கண்டிப்பாக அண்ணாச்சி பழம் தானா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பாருங்க, இன்னொன்று இருக்குது. கன்ஃபார்ம் இது அண்ணாச்சி பழம் தான் நண்பர்கள். வாவ். ஆனால் இது ரொம்ப பழுக்கலை. ஸோ இப்போ புழு பூச்சியை தான் நம்ம பேர்கிரில்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம் நண்பர்கள், இவர் கூட சுற்றி சுற்றி பசி எடுக்குது. வேற வயிற்றுக்கு இன்னொன்று கிடைக்குது. எல்லாமே குட்டியா? ஓ மை காட். கேமராமேன் எதை சாப்பிட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே? எடுத்துட்டு வர மாட்டேங்குது. என்ன கேமராமேன், நமக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு ஏதோ அந்த விட்டமின் புரதச்சத்து உள்ள அந்த செடி கிடச்சிருக்குங்க. கேமராமேன் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஸோ அண்ணாச்சி பழம் இந்த பைனாப்பிள் இருந்தாலும் நமக்கு அது சாப்பிட முடியாது. ஸோ விட்டமின் புரதச்சத்து உள்ள இந்த செடியை சாப்பிடுங்க. உங்களுக்கு வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். நான் உங்கள் பேர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் உங்கள் சாம் கிரில்ஸ். என்னமோ மாதிரி இருக்கு. ரொம்ப சத்தாக தான் இருக்கும் போல இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்கு. எப்போ மனுஷன் திம்மானா? கேமராமேன் கேமராமேன் ஒரு பூச்சி இருந்துச்சு. அதான் பூச்சா? நல்ல வேலை. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த புரதச்சத்து மிக்க இந்த புல் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எனக்கு ஏதோ தின்ன உடனே ஒரு மாதிரி எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. எனர்ஜி கிடைச்சிச்சா கேமராமேன்? சூப்பரே. அதில் வேணா அந்த கம்பளி பூச்சி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு நம்மளை திங்க வச்சிட்டார் போல இருக்கு இவரு. 2 minutes later. கேமராமேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கேமராமேன் ஒன்றும் இல்லை. அப்பா நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க? எதையோ கொடுத்துட்டு என்னை திங்க சொல்லிட்டு புரதச்சத்து உள்ளது கேமராமேன். புரதச்சத்தா? எனக்கு வயிற்றுக்குள்ள கடமுடான்னு மறுபடியும் சவுண்டை போட்டு கலக்குதுங்க. என்ன நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க கேமராமேன். அது நான் தாங்க சொல்லணும், நான் தான் சொல்லணும். உங்க கூட வந்து கேமராமேனா சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். போதும் ஏங்க, இதுக்கு மேல புரதச்சத்து மிக்க கம்பளி பூச்சி வேண்டாம், காட்டு பூச்சி வேண்டாம். வேற ஏதாவது வீட்டில் போய் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். உங்க ஹெலிகாப்டர் வேலை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பேர் கிரில்ஸ் கண்டிப்பா. சாம் கிரில்ஸ் நண்பருங்க, சாம் கிரில்ஸ். என்ன இனிமேல் எங்கே பார்த்தாலும் சாம் கிரில்ஸ்னு கூப்பிடுங்க. அடுத்த வீடியோ சாம் கிரில்ஸோடது வரும் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எங்க கேமராமேன் ஓடுறீங்க? அது வந்து வயிற்ற கலக்குதுங்க. என்னத்தையும் ஒன்று கொடுத்தீங்கல்ல, அதில் ஆரம்பிச்சதுங்க. 2 மணி நேரமா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி வீட்டுக்கு போறோம். நம்ம ஹெலிகாப்டர் வந்துருச்சு. வாங்க நம்ம வீட்டுக்கு போட்டு போமா நண்பர்களே. இந்த காட்டுக்குள்ள எப்படி ஹெலிகாப்டர் வரும்? இருக்கு, அது வரும் நண்பர்களே. பை பை. இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கண்டதையும் கண்ட இடத்துல வாங்கி நீங்களும் சாப்பிடாதீங்க, பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. வளரும் தலைமுறைகளுக்கு நல்லதையே கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா, சாம் வெர்சஸ் சாம் கிரில்ஸ். நன்றி.